அன்பான நண்பர்களே, கஷ்டமா இருந்தா என்ன பண்றோம்? ஆள்றோம். அது யாருக்கிட்ட ஆள்றோம்? மனுஷர் முன்னாடி. ஆனா மனுஷர் நம்முடைய கண்ணீரை சில நேரத்தில் துஷ்டமா நினைப்பாங்க, ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுட்டு போயினே இருப்பாங்க, அழுதா கூட. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி செய்யுங்க. அவர் சொல்றாரு, நம்ம கண்ணீரை அவர் சந்தையில் நம்ம வடிச்சோம்னா நம்ம கண்ணீருக்கெல்லாம் கணக்கு வச்சிருக்காராம். அவர் நம்ம பாட்டில போட்டு வச்சிருக்காராம் நம்ம கண்ணீரை. அதுதான் தாவீது சொல்றாரு. 34ஆம் சங்கீதம் சொல்றாரு தாவீது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை எல்லா இடுக்கண்களிலிருந்தும் விலக்கி ரட்சித்தான். பார்க்கும் கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோட அறுப்பான்னு சொல்லுங்க. எரேமியா அழுகிற தீர்க்கதரிசியின் பைபிள்ல பேர் வீப்பிங் ப்ராஃபெட். அவர் பாவத்தை குறித்து மனம் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிறார். அது உணர்த்தி ஜனங்களுக்கு சொல்றார். பத்திமையும் கண் குருடன் தான், ஆனாலும் அமைதிலாரும் அடக்குறாங்க. அத்தோட தாண்டி நான் அழுவேன், என் கிரைட் அவுட், சத்தம் போட்டு ஆண்டவரை கூப்பிடுறான், தேவனே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும். கண் பார்வையை பெற்றான். தாவீது அவன் மனுஷர்களும் வந்து பாக்குறாங்க. நகரம் எரிக்கப்பட்டிருக்கு, அவன் குடும்பம் அடிமைகளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு தனக்கு பலன் இல்லாமல் போகும் வரை ஆடுறாங்க. ஆண்டவர் சத்தத்தை கேட்டு திருப்பி கொண்டு வர பண்றாரு. மோசே தேவனத்துல அழுறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்க என்ன வடிச்சு கொட்டுறாங்களே, வழியிலே நான் என்ன பண்ணட்டும்? நீட்டு பார்க்கல, செங்கடல் ஆண்டவர் வழியை திறக்கிறாரு. அந்நாள் குடிச்சிட்டு வெறிச்சிருக்கிற மாதிரி ஆள்றாங்க. தேவி தாத்தா சொல்றாரு, அழுந்தன் பலன் என்ன? ஆண்டவர் குழந்தைய கொடுக்கிறார். ஆகார் யாருமே இல்லை ஆண்டவர், அனாதை, நான் சாக போது குழந்தை, என்னால பார்க்க முடியல, அழுறாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் விட்டுருவாரா? ஆண்டோட பிள்ளை இல்லத்தான், நீ ஆண்டவரோட சுதந்திரத்துல இல்லத்தான், இருந்தாலும் காண்கிற தேவன் ஜீவ ஊற்று தண்ணீரை கொடுத்தாரு. பீட்டர் சேவல் கூவுறதுக்கு முன்னே 3 தடவை என்ன மறுதலிச்சிட்டார். மனக்கசந்து ஆள்றாரு, ஆண்டவரே தப்பு பண்ணிட்டோம்பா, மன்னிங்கப்பா. ஆண்டவர் பீட்டர் என்ன பண்ண மாத்துறாரு, அவருடைய ஊழியக்காரனா மாற்றுறாரு. யோனா ஆண்டவரை விட்டு ஓடுறாரு. மீன் வயிற்றிலிருந்து, ஆண்டவரே கஷ்டம் முடியலப்பா, திரும்ப முடியலப்பா, இருட்டுப்பா. கேட்டாரு, எத்தனை அடி ஆழத்துல இருந்து மீன் இருந்திருக்கும். ஆண்டவர் எத்தனை அடி உயரத்துல இருக்கிறார். போச்சே சத்தம், அங்க கண்ணீரின் சத்தம் போச்சே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எந்த கண்ணீர்ல இருக்கீங்க எனக்கு தெரியல, எந்த வேதனையில இருக்கீங்க எனக்கு தெரியல. ஆனா நீங்க ஒண்ணு செய்யுங்க, மனுஷரை நோக்காதுங்க. கண்ணீர் விட்டவங்க எல்லாம் அதன் பலனை அடைகிறாங்க. ஆகவே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, அபயமிடுங்க, இதே செய்யுங்கப்பா, தவிர எனக்கு யாரும் இல்லை. ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார், உங்க நிலைமையை மாற்றுவார். ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ, பாய், காட் பிளஸ்.